Hi friends, welcome to today's lunch. இன்றைக்கி நம்ம டுடேஸ் லஞ்சில் ஒரு எம்மியான பன்னீர் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பன்னீர் டைரெக்டாக ஆட் பண்ணாமல் ஒரு மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ண பேன்லேயே மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மூக்கு, ஒரு அன்னாச்சி பூ, அதோடவே சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரைஸ் இப்போ ஆஃப் பாயில் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா ரைஸ் உடஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கையளவு கொத்தமல்லி, கையளவு புதினா சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பன்னீரெலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி சேர்த்ததுனால நல்லா ஃப்ளேவராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் பிரியாணி பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நான் இன்றைக்கி ஆனியன் ரைத்தாவோட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இதோட நீங்கள் காரமாக எந்த கிரேவியோட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நன்றி, வணக்கம். டுடேஸ் லஞ்ச்.